கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வாழைக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா வேகட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை முடி தேங்காய் போட்டு அதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வந்ததும் அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பிளேட்டில் வாழைக்காவெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகுலுங்க ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிட்டு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச வாழைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகின வாழைக்காய் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க சூப்பரான கல்யாண வீட்டு வாழைக்காய் தயார். சுட சுட சாப்பாட்டோட சர்வ் பண்ணி பாருங்கள்.